இப்ப என்னன்னா ஒரு டேபிள் நான் டேபிள மாத்திரம் போடுறேன். இதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இப்ப டேபிள் வந்து அப்படி இருக்கு. அதான் டேபிள். நம்ம வந்து இங்க இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டேபிள் விட்டு கொஞ்சம் மேல அங்க போயிரும். இல்லையா? வானிஷிங் பாயிண்ட் அங்க போயிரும். அங்க போயிருச்சுன்னா, அங்க இருந்து நம்ம வந்து இப்படி ஒரு பிளேன் ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா, அந்த கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு அத கனெக்ட் பண்ணிடுறோம். இப்ப கனெக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த மேல இருக்கிற டாட் வந்து இந்த பிளேன்ல இருந்து கொஞ்சம் மேல வைக்கிற ரீசன் ஏதாவது இருக்கா சார்? நம்ம அதாவது நம்ம இங்க இருந்தோம்னா, சப்போஸ் இந்த லெவல்ல நம்ம ஐ லெவல் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க ஐ லெவல் இருந்துச்சுன்னா இங்க இருக்கும் அந்த டாட். அப்ப கொஞ்சம் மேல வந்தோம்னா இங்க இருக்கும். ஓகே. நம்ம எந்திரிக்க ஐ லெவல் ஏறிக்கிட்டே போகும் இல்லையா? இப்ப நவ் வி ஆர் லுக்கிங் அட் இந்த ஒரு சர்க்கிள் ஒண்ணு போடுறேன்னு வச்சுக்கிறோம். ஒரு கப்புனா கப்போடைய டாப்பை வந்து இப்படி பாக்குறோம் நம்ம. அப்படி பாக்குறோம். இன்னும் நம்ம இங்க போயிடுறோம்னு வச்சுக்கோ, இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கப்போடைய டாப் வந்து எப்படி இருக்கும்னா இதை மறந்துடுவோம்னா கப்போடைய டாப் வந்து அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப வந்து இங்க இருக்கும் பஸ் வானிஷிங் பாயிண்ட். ஓகே. அப்ப நம்ம வந்து கப்பை வந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஹைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க ஹைட்ல இந்த டேபிள் இருக்கு, நம்ம கண் இங்க இருக்கு, நம்ம ஹெட் இங்க இருந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் அத. அதனால இந்த இடத்துல வானிஷிங் பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து டாட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த கோடை வந்து போட்டுறோம். இப்ப திஸ் இஸ் ஸ்லாண்டிங் இல்லையா? அப்போ ஃபோர் ஷார்ப்னிங்னு ஒண்ணு நடக்கும். இந்த சென்ஸ் இதுதான் எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான நோட்ஸ். அவ்வளவு பெரிய ஒரு பேண்ட் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். மேல இருந்து பாக்குறோம், இப்படி இருந்து பாக்குறோம் டேபிள. அப்ப அவ்வளவு பெரிய பேண்ட். அந்த பேண்ட் வந்து அந்த டேபிளோடைய ஆங்கிள் வந்து டர்ன் ஆயிட்டே போகுது. இப்ப நமக்கு டேபிள் வந்து அப்படி தெரியும். அப்ப அந்த பேண்ட் அவ்வளவு பெருசு தான் இருக்கும். பேண்டோட திக்னஸ் கம்மி ஆயிடுச்சு. திக்னஸ் கம்மி ஆயிடுச்சு. இப்ப வந்து துணி வந்து இந்த இடத்துல கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல அந்த பேண்ட் ஒண்ணு வருது அப்படின்ட்டு நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறோம். ஒண்ணு. செகண்ட் இதோட கொஞ்சம் கம்மியா இருக்க போகுது. அப்ப வந்து இதுக்கு ஈக்குவலா வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கு. சரியா? அப்ப இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இதுக்கு ஈக்குவலா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இதோட கொஞ்சம் சிறுசா வந்து அந்த கோடை போடுறோம். இதோட சிறுசா இன்னொரு எம்டி அந்த பேண்ட் வரப்போகுது, அதை அப்படி போடுறோம். அப்ப என்ன நம்மளுடைய விஷுவல் இந்த மெஷர்மென்ட் எப்படி நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு சொல்றேன். இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகே. சரியா? மேத்தமேட்டிக், அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் டிராயிங் போட்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு பாலம் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், பெர்ஸ்பெக்டிவ்ல வரைஞ்சு காட்டுறான்னா ஒரு தூண் இந்த இடத்துல வருது, அடுத்த தூண் இந்த இடத்துல வருது, தேர்ட் தூண் இந்த இடத்துல வருது, ஃபோர்த் அப்படின்றது கரெக்டா அவன் போடலைன்னா, ஒரு தூணை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தள்ளி வச்சுட்டான்னா கட்டிக்கிட்டு இருக்கவன் இல்ல அவர் வந்து டிராயிங்ல வந்து இந்த தூணை தள்ளி வைக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருவான். நமக்கு அந்த பயம் கிடையாது. சரியா? திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ரீப்ரொடியூஸ்ட் ஆஸ் இட் இஸ். இப்ப என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்ல தானே கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும்னு சொல்றோம். லாஜிக்கலா புரிஞ்சிருச்சு சார். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நாம மெயின்டைன் பண்ணணும்ன்றது கிளாரிட்டி செஞ்சு பார்த்தா நமக்கு தெரியும். இப்ப என்னன்னா, இப்ப இதை வந்து நான் வந்து இப்படி கொண்டாந்துறேன். இதை இப்படி கொண்டாந்துறேன். ஓகே. இதை இப்படி கொண்டாந்துறேன். ஹரிசான்டலா இருக்கிறத வெர்டிகலா கொண்டாந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம செஞ்சிருக்கோம் இத. ஆமா சார். வெர்டிகலா கொண்டும்போது டேப்பர் ஆயி அப்படியே போகும். இல்ல இந்த பேண்ட இப்படி கொண்டாந்துறேன்றேன், இங்க கொண்டாந்துறேன். அப்ப வந்து எல்லாம் இப்படி போயிருக்கு, வானிஷிங் லைன்ஸ் வந்து இப்படி போயிருக்கு, அப்படி போயிருக்கு. இப்ப இங்க வந்து பேண்ட்ஸ் வரப்போகுது. அப்ப ஒரு பேண்ட் வந்து நான் வந்து அந்த இடத்துல ஒரு பேண்ட், சரியா?
ஓகே. அந்த இடத்துல ஒரு பேண்டு, அவ்வளவு பெரிய பேண்ட் ஒண்ணு வருது. இது வந்து ஒரு ப்ளூ கலர் பேண்ட். இது வந்து அடுத்தது வந்து ஒயிட் ஒரு பேண்ட் ஒண்ணு வருது. இந்த இடத்துல ஒயிட் பேண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வருது. அப்ப இதோட சிறுசா இருக்கும். இது அப்ராக்சிமேட்டா தான் வைக்க முடியும் நம்ம. இப்ப வேனிஷிங் பாயிண்ட் இங்க இருக்கு. சரியா? அப்படி எல்லாம் அப்படி வந்துட்டு சேர்ந்துருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் சிறுசா வைக்கிறோம். இதோட இவ்வளவு டிஸ்டன்ஸோட கொஞ்சம் சிறுசா அப்படி வைக்கிறோம். இது வந்து ஒயிட் பேண்ட். அப்ப நம்ம ஒரு ஹைட் ஒண்ணு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இங்க ஒரு ஹைட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுக்கிறோம். நம்மளா இதெல்லாம் வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக ஓகே, ஓகே. டயகிராம செட் காட் இட். பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். அப்ப இது 2க்கும் நடுவுல வந்து இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் எதுன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து வேனிஷிங்க்கு ஒரு லைன் ஒண்ணு போட்டுறோம். இது பாட்டம் இல்லையா? இது இப்ப 3 கிளியரா பாட்டம். இருக்கு சார். புரிஞ்சிருச்சு சார். இது 3 டாப். இப்ப இங்க இருந்து இப்படி கோடு போட்டோம்னா, இங்க இருந்து அது கோடு போட்டோம்னா 4வது லைன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப இங்க இருந்து இதோட சென்டர் வழியா அப்படி கோடு போட்டோம்னா 5வது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க இருந்து இது வழியா ஒரு கோடு போட்டோம்னா 6வது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வழியா அப்படி ஒரு கோடு போட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். வெரி இன்ட்ரஸ்டிங் சார். சரியா? நல்லா புரிஞ்சது. சரியா? அப்ப இது வந்துருச்சு. இதே தான் நான் இப்படி காட்டுறேன். ஓகே, ஓகே. புரிஞ்சிருச்சு சார். இல்ல அப்ப எனக்கு இது வந்து இதோ டிஸ்டன்ஸ் இது அதே மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுல இருந்து ஆங்கிள் போட்டே வந்துடலாம். ஆங்கிள் போட்டே வந்துடலாம். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு செய்யணுமான்றேன். அதாவது இங்க இருந்து இது வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. இதை விட இது கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஓகே. அப்ப அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. இப்ப யாராச்சும் வந்து இதை பாக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்ப அதோட கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதோட கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. சரியா தானே போயிட்டு இருக்கு? யாராச்சும் வந்து பாக்குறாங்க. இது வந்து 32 மில்லிமீட்டர்ஸ். அப்ப இங்க வந்து கேப் வந்து ஒரு 45.5 டிகிரிஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இது வந்து 32 மில்லிமீட்டர்ஸ் வந்து 29.75 மில்லிமீட்டர் தான் வரணும். நீ ஏன் 29.74 மில்லிமீட்டர் வச்சிருக்கேன்னு கேட்க போறானா? இல்ல. அதான் நம்மளுடைய பெரிய அட்வான்டேஜ். விஷுவலா நமக்கு கரெக்டா தெரியுதா? நமக்கு நல்லா தெரியும். இது சரியா இருக்கு, இது சரியா இல்ல. இந்த கப்பு வந்து வச்சிருக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கு. ஆனா இந்த இன்னொரு கப்பு பக்கத்துல போட்டுக்கீங்களா? வேற பெர்ஸ்பெக்டிவ்ல போடுறது. ஆமா. இப்ப அது டில்டடா இருக்குமா? சரி, சரி. இப்ப வந்து அப்படின்னா இப்ப இந்த கப்பு போட்டதுக்கு வந்து நமக்கு வந்து டேபிள் இவ்வளவு பெருசு தான் தெரிஞ்சுச்சு இல்லையா? இந்த கப்பு போட்டதுக்கு டேபிள் இவ்வளவு பெருசு தான் தெரிஞ்சுச்சு. இப்ப இந்த கப்பு போட்டோம்னா டேபிள் வந்து ஃபுல்லா தெரியும். அந்த கப்போடைய சைஸை சிறுசாக்கிடுறேன். அந்த கப்போடைய சைஸை அப்படி சிறுசாக்கிட்டேன்னா இதே டேபிள் அவ்வளவு பெருசுக்கு தெரியும். அவ்வளவு பெருசுக்கு தெரியும். இதே இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்க கப்பு இவ்வளவுதாங்க அந்த டேபிள் தெரியும். இவ்வளவுதான் தெரியும் டேபிள். இங்கே டேபிள் இவ்வளவு தெரியும். அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் பேண்ட்ஸ் வந்து அப்படி போகும். அவ்வளவு தூரத்துக்கு ப்ரொனன்ஸ்டா சிறுசாயிட்டு ஆப்வியஸ்லி சிறுசாகுது இல்லையா? இது ஆப்வியஸா சிறுசாகிட்டே போகுது. இது ஆப்வியஸா அவ்வளவு தூரத்துக்கு சிறுசாகிற மாதிரி தெரியாது. ஆனா சிறுசு ஆகும். ஆமா, சிறுசு ஆகும். ஆனால் ஆப்வியஸா சிறுசாகாது. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் போறத காட்டணும், ஆப்வியஸா தெரியணும் அப்படின்னா பேண்டை சிறுசாக்க முடியாது. நம்ம கலரை குறைச்சிரும். ஓகே. ஃபேட் பண்ணி விட்டே போனோம்னா அந்த கலர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு ட்ரிக்கரி தான் இது. பேசிக் ட்ரிக்கரி தான். சரியா? டிராயிங் போட்டுருவோமா இன்னைக்கு? டிராயிங் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு லெசன். எனக்கு ஒரு செஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ஒன்னு கொடுங்க சார். சரி, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சீனரி மேபி இன் black and white இருந்தாலும் ஓகே. ஸ்கெட்ச் மாதிரி.
ஒரு ஒரு நம்ம கலர் பென்சில் வச்சு கூட ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவும் ம். மேத்தமேட்டிக்கல் மாரியே செஞ்சோம். ஆர்க்கிடெக்ட்ஸோட நம்ம யூசுவலா கிளாஸ்ல செய்வோம் இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். ஆமா. அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். அது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 3 பாயிண்ட் இல்ல சார்? இல்ல 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் 3 உண்டுல்ல. ஆமா. அதுல இருக்கு. அந்த நம்ம பண்ற அந்த வீடு சொல்றீங்கல்ல, சோஃபா ஆமா, வித் சென்டர் ஆமா, டேபிள் அது ஆமா. 3 அது 2 பாயிண்ட் இல்ல பாயிண்ட். சார்? அது 2 பாயிண்ட். 2 பாயிண்ட் ஓகே. 3 காட்ட மாட்டோம் நம்ம. மேல ஆமா போகாது. 3 காமி ஓகே, ஓகே. 3 2 பாயிண்ட் தாங்க வரும். ம். எல்லாமே இதுல YouTubeல கிளாஸ் இதே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஓகே. ஆமா. 3 பாயிண்ட் வென் யூ பெர்ஸ்பெக்டிவ்க்கா சார்? 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் 3மே அப்லோட் பண்ணி சரி நெறைய சார். இருக்கும். அதான் 1 மாத்திரம் இல்ல 2, 3 இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம ஆ ஏன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. பெர்ஸ்பெக்டிவோட அப்படியே கன்டின்யூ ஆகுது. ஆ நான் இப்ப பர்ன்ட் சியன்னாவ எடுத்து என்னுடைய பர்ன்ட் சியன்னா எங்க இருக்குன்றது தான் தெரியல. எனிவே சரி இந்தா இருக்கு. பர்ன்ட் சியன்னா டீப் பர்ன்ட் அம்பர் மாரி இருக்கு அத பார்க்கறதுக்கு. சரியா? ஒரு டார்க் பிரவுன். ஒரு டார்க் பிரவுன். ஓகே. எதுக்காக பிரவுன் வைக்கிறோம் அப்படின்னா, பிரவுன் வந்து ஒரு நியூட்ரல் கலர். எங்க வச்சாலும் அந்த கலர் வந்து மத்த மெர்ஜ் கலர்ஸோட ஆயிடும். பிளெண்ட் ஆயிரும். ஏன் இது கொஞ்சம் போல நான் இதுவும் சேர்த்துக்கிற போறேன். நான் அது திறக்க மாட்டேன். மீடியமும் கொஞ்சம் ஒரு 2 டிராப் விட்டுக்கிற போறேன். ஏன்னா மீடியம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இட்ஸ் a binder. ஓகே. when the color dries, ம். மீடியம் வந்து இட் will make the color stick to அந்த பிக்மெண்ட் தானே எப்படி இருந்தாலும். ம், அக்ரிலிக் ம். பிக்மெண்ட்ட இதுல பென்சீன்ல வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மீடியம். அதுதான் பெயிண்ட். ஓகே. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இது வந்து பாலிமர் டிசால்வ்ட் இன் டாலோ ப்ளூ சார் ப்ளூ மிக்ஸ் பண்ண சொன்னீங்க. என்கிட்ட ஆமா. இருக்கிறது டாலோ ப்ளூ அண்ட் டாலோ ப்ளூ, அல்ட்ராமரைன். அல்ட்ராமரைன் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் போல ஒரு பிட் லேசா ஒரு டச் போதும். சரி, அப்ப இந்த பெயிண்டிங் இந்த போட்டோகிராஃப் வந்து நம்மளோட டைமென்ஷன்ல இல்ல. கொஞ்சம் ப்ராடர். ஓகே. கொஞ்சம் ப்ராடரா இருக்கு. அதனால கீழ வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதாவது இவ்வளவு தூரத்துக்கு அந்த துணி வர்ற மாரி வச்சுக்கிறோம். நான் அந்த துணி வர்ற இடத்த வந்து ரொம்ப வேகா வரையறேன். சரியா? இந்த இடத்துல துணி வருது. அந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல ஒயிட் வருது. இந்த இடத்துல டார்க் ஆகுது. இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த டேபிளோட ஒரே எட்ஜ் ஒரே வந்துருதுன்னு ஒரே வச்சுக்கோ. ஒரே ஒரு ஆ, நிமிஷம் சார். ஆ. நான் இமேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். எத சரியா? கம்மி பண்றீங்க? மேல இருக்கிறத கம்மி அதாவது கீழ பண்ணிடுறீங்களா? இதுல இல்ல ஜாஸ்தி பண்றேன் இத. ம். இத ஜாஸ்தி பண்ணிட்டேன். டேபிள் வந்து அந்த துணி இப்படி கீழ விழுந்திருக்கு இல்லையா? ஆமா. அத வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துறேன். ஆக்சுவலா இவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கும் அது. அத இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டா, நமக்கு ஓகே. ஸ்பேஸ் கெயின் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இப்படியே அந்த டேபிள்ல மேல அந்த துணி அப்படி போய் தென் இட் கோஸ் வெர்டிகல் இல்லையா? ஓகே. அத வந்து நான் என்ன செய்றேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ம். இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ஆ இப்ப ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கால் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கால் இருக்கு. அந்த இது போல் இது மில்க் ஜக்கோட இது. ம். ஓகே சார். இது கீழ அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும்? ஒரு 2 இன்ச்சஸ் இது விட்டுருக்கீங்களா? இது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். 2 ஓகே. இன்ச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு, ம். அதுக்கப்புறம் தான் டேபிளோட டாப் வருது. அது ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். கீழ உங்க ஷீட் இங்க கொஞ்சம் மேல இங்க தூக்கணுமான்னு பாருங்க. உங்க ஃப்ரேம் ஃபுல்லா தெரியுதா பாருங்க. அ என் என் பிரஷ் தெரியுதா இப்ப? இந்த இடத்துல ஒரு தெரியல. டாட் வச்சிருக்கேன் தெரியுதா அது?
டாட் பெரிய டாட் ஒண்ணு வச்சிருக்கீங்க தெரியுது. இந்த இடத்துல இங்க ஒரு டாட், இங்க இங்க அது இங்க தெரியுது இங்க சார். இங்க ஒரு டாட் வச்சிருக்கேனே. அது அதான் தெரியல. நீங்க இங்கன்னு சொல்றது தெரியல. இங்க ஃப்ரேம்ல தெரியல. மேபி ஐ வில் இன்கிரீஸ் த ஃப்ரேம் இப்ப சைஸ். இப்ப தெரியுது. Are you having your frame, are you having your phone or whatever horizontal? ஹாரிசான்டல், எஸ். இல்ல vertical you will have to keep. வெர்டிகலா தான் சார் இருக்கு. சாரி. வெர்டிகலா தான் இருக்கு. vertical இருந்தா தெரியணுமே இப்ப அது. இப்ப என் பிரஷ் இப்ப தெரியுது தெரியுது இல்லையா? சார். இப்ப தெரியுது சார். இப்ப எல்லா லைன்ஸும் தெரியுது. இங்க இருக்க டாட்ஸ் தெரியுது. ஓகே ஃபைன். தெரியுது. ஏர்லியர் ஐ வாஸ் ஏபிள் டு see only. இப்போ லெஃப்ட் தெரியல. ரைட் அந்த டேப்போட சேர்த்து தெரியுது. இது பர்ஃபெக்ட்டா இருக்கு சார் இப்போ. ஓகே ஓகே. சரி, அப்ப முதல்ல நான் அந்த 3 காலையும் பிளேஸ் பண்ண போறேன் அந்த ஜக், மில்க் ஜக்குக்கு. எப்படி பிளேஸ் பண்ண போறேன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்துருதுன்னா, கிட்டத்தட்ட இந்த டேபிளோடைய டாப் வரைக்கும் வந்துருது. அப்ப இங்க தள்ளி போடணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி போடுறேன். இந்த இடத்துல போடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படி வருதுன்னா, அப்படி வந்துருது. எதுக்காக இத போடுறேன்னா, அப்பர் அண்ட் லோவர் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணா தான் நமக்கு எல்லாமே கரெக்டா வரும். அப்ப இவ்வளவு அந்த ஹேண்டில் வந்து வரணும். ஹேண்டில் வந்து வருதுன்னா, ஹேண்டிலுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அவ்வளவு தூரத்துக்கு ஸ்பேஸ் விட்டோம்னா, ஹேண்டிலோடைய எட்ஜுக்கு இந்த கீழே அந்த கப் இருக்கு இல்லையா, அந்த இதோடையது, அந்த ஜக்கோடைய பாட்டம் கர்வ், இந்த கப்பு வந்து ஹேண்டில் விட்டு, இந்த இடத்துல தான் ஹேண்டில் இப்படி வருதுன்னா, வளைவு நான் போடலை. வளைவு எங்க வருதுன்னு தெரியாது நமக்கு. அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த கப்பு வந்து முடியுது. எங்க இருக்கு அந்த கப்பு? இங்க இருக்கு. இந்த இடத்துல இருக்கு அந்த கப்பு. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இதான் சென்டர் பாயிண்ட்னா, இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தோம்னா, அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த கப்பு சரியா இருக்கா? அந்த வாட்டர் இது மில்க் ஜக்கோடைய அந்த அந்த பாட்டம் கப்பு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. அது வந்துச்சுன்னா, இப்ப பாட்டம் கப் அவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னா, ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பா அப்படி போட்டோம்னா, இவ்வளவு தூரத்துக்கு அந்த எலிப்டிக்கல் ஷேப் வருது. அதுக்கு மேல கிட்டத்தட்ட அந்த எலிப்டிக்கல் ஷேப்புடைய அந்த சைஸுக்கு ஒண்ணு வந்துட்டு, இவ்வளவு தூரத்துக்கு அந்த எலிப்டிக்கல் ஷேப்புடைய சைஸ் வருது. அதுக்கு மேல மூடி வந்து இந்த இடத்துல வருது. சரி, இப்ப வந்து என்ன செய்ய போறேன்னா, எலிப்டிக்கல் ஷேப்போடைய இந்த இடத்துல ஒரு எலிப்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இடத்துல எலிப்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் கனெக்ட் பண்றதை நம்ம பண்ணிக்கிருவோம். அந்த இடத்துல ஒரு எலிப்ஸ் ஒன்று இருக்கு. சரியா? கம்ப்ளீட் பண்ண வேண்டிய தேவையில்லை நமக்கு. ஓகே. எலிப்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப எலிப்ஸோடைய டாப் இந்த இடத்துல இருக்குன்னா, கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் மேலதான் அந்த ஜக்கோடைய டாப் இருக்கு. அது ஐ லெவல்ல இருக்கு. அது ஐ லெவல்ல இருக்கு. இது கொஞ்சம் கீழ இருக்கு. செஞ்சுட்டே போங்க சார். நான் வந்து திருப்பி பார்த்துட்டு பண்றேன். ஏன்னா என்னோட மெஷர்மென்ட் வந்து வரல. சரியா? அப்ப நான் வந்து என்ன செய்றேன், இத வந்து சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால நான் வந்து இந்த லைனை போட்டு வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு சிமெட்ரி சரியா வருதா வரலையான்றது ஐ கேன் அசஸ். இப்ப என்னன்னா, இதுல இவ்வளவு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த மவுத் ஏரியா அவ்வளவு பெருசு இருக்கா? அதோட கொஞ்சம் பெருசா இருக்கோ? கொஞ்சம் பெருசா இருக்கு. அவ்வளவு பெருசுக்கு இருக்கு அந்த மவுத் ஏரியா. அதுல இருந்து கொஞ்சம் நேரோ ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரோ ஆகுது. அப்ப இந்த இடத்துல இப்படி நேரோ ஆகுதுன்னா, இங்க இருந்து ஒரு ஹைப்பர்போலாவுடைய ஒரு ஃபார்முக்கு அது இப்படி வருது.
unless you are going to be doing a tracing and this and that, you will not get this symmetry perfect. You won't get the symmetry perfect. அப்புறம் ஏன் இப்போ சிமெட்ரி பர்ஃபெக்ட் வராதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ செஞ்சுட்டே போறீங்கன்னா ஐ டோன்ட் கேர். எனக்கு விஷுவலா கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். இல்ல அதுதான் அங்கதான் வருது. ஐ டிசைட் இல்ல எனக்கு சிமெட்ரி பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா நான் வந்து இந்த ஹாஃபை வரைஞ்சிட்டு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கரெக்டா இந்த சென்டர்ல வச்சு இந்த போட்டு அப்படிதான் வரையணும். இல்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, இங்க ஹெவி ஆக போகுது, இங்க லைட் ஆக போகுது, அதாக போகுது, இதாக போகுது, எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை தான். இப்ப என்னன்னா இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு நேரம் ஆகுது. அப்படியே வந்து அந்த இடத்துல நேரவாகி இங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது. ஓகே அப்படி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஷேப் வந்துருச்சு அது. இப்ப மவுத் வந்து அந்த இடத்துல மேல ஓகே அது இன்னொரு லேயர் வருதா? ஓகே எது? ஆமா மவுத் வந்து இங்கதான் ஒரே ஒரு கோடு. இல்ல அந்த கோடுக்கு வெளிய ரைட் சைடுல அந்த மவுத் ஆஃப் தி ஜக் இருக்கு வர இது. ஆமா அது ஆமா அந்த ஸ்னூட் இல்லையா? தனியா வரும். ஸ்னூட் அதை அப்புறம் தனியா போட்டுக்கிறோம். ஸ்னூட் வந்து இட்ஸ் what do you say, as you would say, extraneous to the form. அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் நம்ம. அது இருந்தே ஆகணும், வேற வழி இல்லை. பட் இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங் த ஃபார்ம். என்ன அப்படின்றது நம்மளோட இஷ்டம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. இப்ப நான் வந்து இந்த காலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். பெருசாக்கிட்டு என்ன செய்யறேன், கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இந்த ஹைட்ல இந்த அதை கிட்டத்தட்ட அதே ஹைட்ல அவ்வளவு தூரத்துக்கு அது வெளியே இருக்கு. அப்படி இருக்கு இந்த ஹைட்டுக்கு அது வந்துடுது. அங்க இருந்து அப்படி ஒரு சின்ன ஒரு இது கொஞ்சம் ஆங்குலரா இருக்கு. அப்படி வந்து இந்த இடத்துல அப்படி ஏறி இருக்கு. இதோட கொஞ்சம் மேல இருக்கு. இப்படி ஒரு கோடு ஹரிசான்டலா போட்டோம்னா இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. நேச்சுரலி அந்த ட்ரையாங்கிள் அப்படி போயிடும் இல்லையா? ஏன்னா we are up, this is below eye level. இப்ப இதே இதை வந்து நம்ம இப்படி இங்க கொண்டு போனோம்னா இங்க அப்படி கொண்டு வர்றோம். இதே லெவலுக்கு இங்க கொண்டு வந்தோம்னா அப்படி வந்துருச்சு. இதுக்குள்ள விட்டு கொஞ்சம் வெளியில வருது. என்னன்னா ஏன் அது வெளியில வருதுன்னா ஒன்லி தென் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் ஃபால் இன்சைட். ஓகே ஆர் எல்ஸ் திஸ் வில் டாப்பிள் இல்லையா? சரி, இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. அதே அளவு வந்து அது ஆங்கிள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வருது இல்லையா? ஓகே ஆமா ஆமா இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அதாவது இதுக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது, இதுக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. இது அது அந்த பக்கம் போயிருச்சு. ஓகே இது 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 இன்னும் கூட கொஞ்சம் கீழே கொண்டு வரதா இருந்தா கூட கொண்டு வரலாம். அது பாத்துக்கிறோம் எப்படின்னு. அது லைட் அண்ட் ஷேடு கொண்டு வர லேசா ஒரு ஹைலைட் வச்சோம்னா கூட வந்துடும். இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 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 இஸ்லாமிக் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு பிரிட்டிஷோ இல்லாட்டி ஒரு ஒரு ஹிந்து, அதாவது இந்தியன், டிப்பிக்கல் இந்தியன் அப்படின்றப்ப முகலும் வந்துருது இல்லையா? அதனால இஸ்லாமிக் ஆயிரும். அது டிப்பிக்கல் ஹிந்து பிராஸ் வெசல் வச்சிருந்தோம்னா அந்த டாப் வந்து மேங்கோ பனானா என்ன எழுதிருக்கேன். ஓகே என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும் நம்ம பாட்டுக்கு எதுலயாச்சும். அப்ப அந்த மவுத் அப்படி இருக்குன்னா நமக்கு எப்படி போடுவோம்னா நம்ம வந்து அப்படி போடுவோம். கரெக்ட் ஆமா அப்படி போட்டு ஆமா அப்படி போட்டு அதான் அந்த தூக்கு ஜட்டிக்குலாம் இருக்கு தூக்குறது. ஆமா தூக்குறதுக்கு அப்படிதான் வைப்போம். இப்ப இதே இது வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் சொசைட்டில இருக்கக்கூடியதா இருந்தால் இதுல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா ஒரு கிறிஸ்டியன் சொசைட்டில ஐ யூஸ் தட் ஸ்பெசிபிக் வேர்ட் டெலிபரேட்லி. ஒரு கிறிஸ்டியன் சொசைட்டில இருக்கிறதா இருந்தால் ஈக்குவலேட் இந்த இடம்னு வச்சுக்கிறோம். இந்த இடம்னு வச்சுக்கிட்டா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் போடுவோம்.
இது முஸ்லீம் இது போட்டு இவன் என்ன செய்வான்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருவான். கொடுத்து ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருவான். அதை ஓகே இப்படி வந்துடும். ப்ராபப்ளி தே வில் ஹேவ் a cross house whatever. ஓகே ஓகே சோ அந்த சரியா? கர்வ் இருக்கும்ன்ற சொல்றீங்க. ஆமா, அந்த கர்வ் ஒண்ணு இருக்கும். இதுல இருக்கா சார் இதுல? இல்ல இந்த இதுல கர்வ் கிடையாது. கர்வ் இருந்தாலும் இப்படி வரும், இன்வெர்டட் கர்வ் வரும். இப்படி கான்கேவ் கிடையாது, கான்வெக்ஸா இருக்கும். ஓகே இதுல இல்ல ஆக்சுவலா. இப்ப இது கொஞ்சம் உள்ள போகுது இல்லையா, அதனால நமக்கு தெரியாது. ஆமா ஆமா, இந்த இடத்துல வந்து போய் இப்படி உள்ள அப்படி போயிருக்கலாம், தெரியாது நமக்கு. சரியா? நான் வந்து இத வந்து அப்படி கொண்டாந்து அதுக்கு மேல ஒரு டேஷ், அதுக்கு மேல கொஞ்சம் பெரிய டேஷ் அப்படி கொண்டு வந்துடுறேன். இப்ப இந்த ஹேண்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஹைட்டுக்கு வந்திருக்கு. அந்த ஹேண்டில் வந்து எங்க வருதுன்னா அந்த லிட்டோட நெக்கு கிட்ட வருது. நெக்கு கிட்ட இந்த இடத்துல வருது. இப்ப என்ன வந்துருது, நெக்குக்கு கீழே வந்துருது. இப்படி வந்து அது அப்படி டர்ன் ஆகுது. இது அப்படி டர்ன் ஆகி இங்க வந்து முடியுது. கொஞ்சம் உள்ள போட்டிருந்திருக்கணும். இப்ப நான் அதை கரெக்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் தவறாகும். அதனால இந்த ஹேண்ட்ல வந்து நான் வந்து கொஞ்சம் போல டெம்பர் பண்ணி 2 சுத்துல தட்டணும் அப்படின்னா உள்ள போயிடும். அங்க வந்து சேர்ந்துருது. இன்னும் கொஞ்சம் கீழே அப்படி வந்து சேர்ந்துருது. இப்ப நான் வந்து அந்த ஸ்னூட்டை உள்ள தள்ளி, இன்னும் அந்த ஸ்னூட் வந்து ரொம்ப வெளியில இருக்கு இல்லையா, அதை உள்ள தள்ளி இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஐ மீன் இந்த கோனிக்கல் சிலிண்ட்ரிக்கல் இந்த பார்ட்டு எப்படி இருந்தாலும் டைமென்ஷன் மாறாது. எப்படி டர்ன் பண்ணாலும் இது டைமென்ஷன் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நான் கப்பை வந்து எப்படி இருக்கோ அதோட விட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் போல, இதை உள்ள கொண்டு வர்றதுக்காகவே. அது உள்ளேயே வந்துருச்சு. சரியா? வச்சுட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஹை கிளாஸ் டிசைனர் செஞ்சது இல்லைன்றதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம். இதுவா சார்? ஆமா, திஸ் இஸ் நாட் கிளாசிக். இது அதாவது இந்த மாதிரி ஒரு இது வந்து கிளாசிக் இருந்துச்சுன்னா சில்வர்ல இருக்கும், ஸ்டெர்லிங் சில்வர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித். திஸ் இஸ் நாட் ஸ்டெர்லிங் சில்வர். கொஞ்சம் லெஸர் குவாலிட்டி சில்வர் நினைக்கிறேன். சில்வரா வேற ஒயிட் மெட்டல் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே ஓகே சரியா? இப்போ வந்து என்னன்னா அது ஹை கிளாஸா இருந்தா இது இப்படி ஜாயின் பண்ணிருக்க மாட்டான். இந்த இடத்த அந்த கரெக்ட் கர்வ கொடுத்து அதுலயே வந்து உட்கார்ற மாதிரி வச்சிருப்பான். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரானவஸ். இல்ல அப்படி இருக்க கூடாது ஆக்சுவலா டிசைன்ல. சரி, அதை அப்படி வச்சிருவோம். அதை அப்படி வச்சுட்டு இப்ப டம்ளர் இந்த கப்பை வந்து என்ன செய்வோம், கப்பை வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. கப்பும் கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸ்ல தான் ஆரம்பிக்குது, இங்க இருந்து ஆரம்பிக்குது. அது இதோட கால் கிட்ட ஆரம்பிக்குது. ஆமா, அதோட கால் கிட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு ஹைட் வரைக்கும் போயிடுது. இவ்வளவு ஹைட் வரைக்கும் கொண்டு போயிருவோன்றேன். ஆக்சுவலா வந்து நமக்கு
ஆரஞ்ச ஆல்டர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஆரஞ்ச வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இத கட்டாயமா சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபார்ம் அது. அ. ம். இப்ப பட் இதோட ஹைட் ஆரஞ்சு கொஞ்சம் சின்னதா போட முடியாதா சார்? ஆரஞ்சு அதான். போட்டாக்கா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த கிளாஸ்ல வர அந்த ஆரஞ்சு ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. ஆமா. அதான். இல்ல ஆரஞ்ச சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இல்ல எடுத்துறது இல்ல. ஓகே, ஓகே. சைஸ வி வில் டூ இட் குறைச்சிடலான்னு தான் இருக்கேன். சால். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. சைஸ குறைச்சிடலான்னு தான் பார்க்குறேன். ரைட், ரைட். சரி அப்ப வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப இதுல ஹால்ஃப் வந்து கிட்டத்தட்ட இந்த இடம். ம், ஆ கிட்டத்தட்ட இந்த இடம். அது எங்க வருதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த பாலோட ஹைப்பர்போலால வருது அது. ம். அந்த 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 கர்வ் ஹைப்பர்போலால வருது. ஓகே. அப்ப அந்த ஹைப்பர்போலால வருதுன்னா, அந்த ஹைப்பர்போலா இப்படியே மேல போயி, இன்னும் வெளியில போயி, ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா லேசா நேரோவா இருக்கும். ம். ஓப்பன் அப் ஆயிருந்துச்சுன்னா, ஃபுல்லா ஓப்பன் அப் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ வந்து டியூலிப் கிளாஸ் ஷாம்பைன் குடுக்கக்கூடிய டியூலிப் கிளாஸ் எடுத்து பார்த்தாலுமே, லேசா வந்து அப்படி உள்ள தான் வந்தாகணும். மேல் பக்கம் வந்து கொஞ்சம் ஆமா. குறுகலா தான். பேரலலா மேபி இருக்கக்கூடாது. ஃபியூ மில்லிமீட்டர்ஸ். ஓகே, ஓகே. ஆமா. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ மில்லிமீட்டர். நீங்க சொல்றது ஷாம்பெயின் கிளாஸ்ன்றது அந்த ட்ரையாங்குலரா ஓப்பன் அப் ஆகுமே அது சொல்றீங்களா? அ இல்ல லாங்கா இருக்குமே. லாங்கா கப்பும் லாங்கா இருக்கும், ஸ்டெம்மும் லாங்கா இருக்கும். டியூலிப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆ நீங்க சொல்றது புரியுது. பட் ஆ, அ ஒ ஒரு கிளாஸ்ல ஃபுல்லாவே ஓப்பனா இருக்கிறது தான் பார்த்திருக்கேன். ஆ. வைன் கிளாஸ்ல டேப்பர் ஆகுறது பார்த்திருக்கேன். அதாவது இப்படி இப்படி இருக்கு. அதாவது டேப்பரிங் தெரியவே தெரியாது. ஆக்சுவலா அ டியூலிப் கிளாஸ் எப்படி இருக்கும்னா, ம். ஓகே, ஓகே, ஓகே. அப்படி காட் இட். ஓகே, காட் இட் சார். அப்படி இருக்கும். ஓகே, ஓகே. அப்படி இருக்கும் தேர் இஸ் டியூலிப் ஒன் கிளாஸ். மோர் கிளாஸ் விச் ஐ ஹவ் சீன் பெர்ஃபெக்ட் வில இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஆமா. ஸ்டெம் வந்துட்டு ஓ ஓ இப்படி அது வந்து மா யாஹ்! யாஹ்! மா மாட்டினி. அவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறேன்னா, இத செட் பண்ணிக்கிறோம். இது வந்து அபாவ் ஐ லெவல் போயிருது. அப்ப அந்த எலிப்டிக்கல் ஷேப் இப்படி வருது. ம். இதுக்கு இது நியரர். அ இது அங்க ஃபார்தர் அவே. இது ரேர். இந்த இந்த இது வந்து ரேர் லைன். ம். வாட் டு யூ மீன் இது பை ரேர் ஃப்ரண்ட்ல. லைன் சார்? பின்னாடி போயிருச்சு அந்த லைன். இது முன்னாடி ம். வந்திருக்கு. இது முன்னாடி வந்திருக்கு. அது வந்து இது ஃப்ரண்ட்ல ஓகே, இருக்கிறது. அது வந்து பின்னாடி இருக்குது. ஓகே. லேர்ல இருக்கு அப்படின்றேன். சரியா? இப்ப என்னன்னா, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சு. இப்ப இந்த ஹைட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இது வந்து கிளாஸ் உடைய உள்பக்கம். ம். இந்த கிளாஸ் வந்து எப்படி வருதுன்னா, இங்கிருந்து இப்படி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெய்ட்டா அப்படி வந்து இட் பிகம்ஸ் நேரோவா. ஆக்சுவலா வந்து நான் வந்து தப்பிதமா போட்ட மாரி தெரியுது. பார்ப்போம்.
இங்க உள்ள வந்து அந்த சாலிட் கிளாஸ் இதெல்லாம் இந்த இடம்லாம் இது 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 வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய கப்பு உள்ள இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ். இந்த இடத்துல எல்லாம் சாலிட் கிளாஸ். இது என்ன எப்ப வாங்கின கிளாஸ்னே ஞாபகம் இல்லை எனக்கு. திஸ் இஸ் நாட் ரஷ்யன் கிளாஸ். ரஷ்யன் கிறிஸ்டல் பிரமாதமா இருக்கும். ஓகே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். How is it different from what we have here? நம்ம இது வந்து ஜென்ரலா வந்து சில்வர் கிறிஸ்டல், லெட் கிறிஸ்டல் தான் அநேகமா இருக்கும் நம்மள்ட்ட. சில்வர் கிறிஸ்டல் ரொம்ப ரேர். சில்வர் கிறிஸ்டல்னா என்னது சார்? அதான் மெட்டல் போட்டாகணும் இல்லையா கிளாஸுக்கு. ஓ, கிளாஸ் செய்யறப்ப வந்து மெட்டல் வந்து போட்டாகணும். மெட்டல் வந்து இல்லாம கிளாஸ் செய்ய முடியாது. அப்ப லெட் போடுவாங்க. ஓகே. யூரோப்ல இப்ப வந்து பக்காடி இல்ல பக்காராட் பக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பக்காரா டி சைலண்ட். பக்காரா கிளாஸ் வந்து ஹை சில்வர் கண்டென்ட் இருக்கும். அது வந்து யூரோப்பியன். இப்ப இன்னும் வந்து அத வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிளாஸஸ் அப்படின்னா பக்காரா தான் சொல்லுவாங்க. அப்ப இருக்கு நிறைய, அது 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல டாப் கிளாஸ் கிளாஸஸ். லெட் இருக்கிறது வந்து லேசா ஒரு கிரேயிஷ் டோன் இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த டீ டேஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சோடா பாட்டில்லாம் இருக்கு. சோடா பாட்டில்லாம் வந்து ரொம்ப லோ கிளாஸ் சிலிகேட் கிளாஸ். we don't call it crystal. ஓகே. கிறிஸ்டல்னு சொல்றதே வந்து நம்ம ஹெவி மெட்டல்ஸ் போட்டாதான் கிறிஸ்டல்ன்றத இதை வரும். அதான் லெட் இருக்கணும், இல்லாட்டி சில்வர் இருக்கணும். பியூட்டர்லாம் போட்டெல்லாம் செஞ்சிருக்காங்க. கலர் வந்து அந்த பிரில்லியன்ட் ஒயிட் இருக்காது. ஓகே. அது அங்கதான் டிஃபரன்ஸ். அதுல வந்து பிரில்லியன்ட் ஒரு ஒயிட் இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப கிளாஸோட விட்த்துக்கு பாட்டம் இருக்கணும். கூடுமான வரைக்கும் கிளாஸோட விட்த்துக்கு பாட்டம் இருக்கணும். டிசைனர் இது ப்ளோ பண்ணி தானே செய்வாங்க. மோல்டுல ஊத்தி செய்ய மாட்டாங்க ஜென்ரலா. அதுக்கப்புறம் கட் பண்றது தனியா கட் பண்ணுவாங்க. இப்ப பிரில்லியன்ட் டிசைனர்ஸா இருந்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மில்லிமீட்டர் வந்து இந்த மேக்சிமம் விட்த் இருக்கு இல்லையா, அந்த மேக்சிமம் வித்தோட ஒரு ஃப்ராக்ஷன் கம்மி பண்ணுவாங்க. ஓகே. அப்ப வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்ப பக்காரெல்லாம் பார்த்தானா அந்த குறைச்சிருப்பான். ஸ்டன்னிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. குறைச்சிட்டான் அப்படின்றது வந்து பாக்குறதுக்கு ஸ்டன்னிங்கா இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி கிளாஸஸ் என்ன செய்வாங்கன்னா, வைன் ஊத்துவாங்க. வைனோ அவ்வளவுதான் வைன் ஊத்துவாங்க. ஃபுல்லா ஊத்த மாட்டாங்க, வெயிட் ஏத்தக்கூடாதுன்னு. ஓகே. சென்டர் ஆஃப் கிராவிட்டி உள்ள இருக்கணும். ஏன்னா ஃபுல்லா ஏத்துறாங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி லேசா கிளாஸ் தடுமாறினாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க போயிட்டே இருக்கும். இப்ப இங்க இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல வெயிட் போட்டிருக்கான். நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா சார்? இல்ல, ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி படிச்சேனா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 1 இயர் பண்ணேன். கிராஜுவேஷன் எக்கனாமிக்ஸ். ஓகே. பட் ஆனா டிராயிங்க்கு ஃபுல்லா ஆமா, ஒரு சயின்டிபிக் நாலேஜ் இல்லாம
ஒரு ஆர்ட் வந்து அதாவது வரையலாம் சார் இதுல பாக்கும்போது இன்னுமே ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஃபுட் வேர் இட் இஸ் ஸ்டாண்டிங் இன்னும் ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இது வந்து திக்காரா இருக்க மாதிரி இருக்கு. இதா இல்ல ஹைட் அந்த செகண்ட் லெவல்ல இருந்து உங்களோட கீழ இருக்கிற கர்வேச்சர் ஆமா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா இருந்திருக்கணும். ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா இருந்திருக்கணும். நான் வந்து இந்த என் கேன்வாஸ் கொஞ்சம் லாங்கரா கரெக்ட்டா இருக்கு. அங்க கரெக்ட்டா இருக்கு சார். கீழ இது இந்த இன்னும் ஃபிளாட்டா தெரியுது இல்ல? ஆமா இன்னும் அந்த இடம் ஃபிளாட்டா தெரியுது வருது. அது வந்து இன்னும் ஏன்னா அப்படி வந்து அப்படி வந்து இப்படி இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் கேனாட் டிக்டேட் மை டிராயிங். ஐ டோன்ட் அலோவ் ரெஃபரன்ஸ் டு டிக்டேட் மை டிராயிங். நான் வந்து என்னோட ஈஸ்தெட்டிக்ஸ்க்கு போறேன். ஓகே ஓகே. இப்ப நான் இதை எடுத்து பார்த்தோம்னா ஆக்சுவலா இது இன்னும் நல்ல லாங்கரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதை எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் லாங்கர். நான் அதை லாங்கர் ஆக்குனேன்னா இது நான் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு இல்லாட்டி இந்த ஹேண்டில் நாங்க ஃபிட் பண்ண முடியாது. ஓகே. அதுக்காக கொஞ்சம் அதை ஷார்ட் ஆக்கி ஹேண்ட்லையும் கொஞ்சம் சிறுசாக்கிட்டு டேர்ன் வேற பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கான இதை வந்து பெருசா காட்டணும். ஆக்சுவலா வந்து நேர்ல பாக்குறதுக்கு வந்து கிளாஸ் வந்து இவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா இந்த கப்பு வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. ஆக்சுவல் கப்பு வந்து அந்த மக் வந்து இவ்வளவு பெருசு. ஓகே. கிளாஸ் இவ்வளவு பெருசு கிடையாது. ஓகே. கிளாஸ் வந்து ஆக்சுவலா இவ்வளவுதான் இருக்கு. இன் ரியாலிட்டி. ஓகே. இன் ரியாலிட்டி முன்னாடி இருக்கு கிளாஸ். நல்ல முன்னாடி வச்சு போட்டோ எடுத்திருக்கேன் நான். ஓகே ஓகே ஓகே. முன்னாடி எடுத்து வச்சு பார்த்தோம்னா டேபிள் அப்படி இருக்குன்னு மேல இருந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த மக்கோடைய 3 காலம் இப்படி இருக்குன்னா கிளாஸ் வந்து இந்த முன்னாடி இருக்கு. அதாவது அதான் மாடிஃபிகேஷனுடைய லிமிட். அதுக்கு மேல போகக்கூடாது. சரி இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா ஆரஞ்சை வரைய போறேன். ஆரஞ்சு வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு இந்த ஆக்சுவலா கப்போட இந்த இதோட முடிஞ்சிருது அது படத்துல. இதுல நம்ம வந்து கப்போட போயிடுச்சு. யா நவ இட் ஹஸ் ஜாயின்ட். ஆமா இப்ப திரும்ப வந்துருச்சு அது. ஓகே. இல்ல என்னமோ ஏதோ கொஞ்சம் டல் ஆனாலும் அப்படி கொஞ்சம் பேண்ட்விட்த் போயிட்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கு. ஆமா திடீர்னு வந்து வீக் ஆனாலும் அது டக்குன்னு லூஸ் பண்ணிடுது.
ஏன்னா 2, 3 கனெக்ஷன் இந்த ஏரியாலயே எங்க வீட்ல இருந்து தான் போகும். அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்து ப்ராப்ளம் வரத்தான் செய்யுது. செய்யும்ன்றத விட வருது. உங்க நெட்வொர்க் அவங்க யூஸ் பண்றாங்களா? இல்ல. அதாவது ஹப் வந்து இங்க மேல என் வீட்டு டெரஸ்ல வச்சிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம், பேக்ரவுண்ட ஃபுல்லா ஒரு பெரிய பிரஷ் ஒண்ணு வச்சு கர 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 கரன்னு ஒரு டார்க் கலர் ஒண்ணு குடுத்துருவோம். டைம் 5 போகுது சார். இன்னைக்கே பண்ணலாமா? இல்ல ஓகே பேக்ரவுண்ட் மட்டும் குடுத்துட்டு இன்னைக்கு முடிச்சு பேக்ரவுண்ட் மாத்திரம் லேசா நான் வந்து அப்படி தனியா குடுத்துட்டேன்னா சார் இப்போ ஒயிட் இருக்கிற இடத்துல எப்படி ஒயிட் இருக்கிற இடத்துல இல்ல நீங்க இப்போ பேக்ரவுண்ட் இது கொடுத்தா ஒயிட் மேல போட்டா இட் will absorb is it? ஆமா எது போட்டாலும் இது மேல ஒட்டிக்கிறோம். அக்ரிலிக் வந்து நமக்கு ஆயில் மாதிரியே எல்லா இதுவும். என்ன நம்பர் யூஸ் பண்றீங்க சார் இப்போ? 8 ஹாகர் பிரஷ். ஓ ஹாகர் யூஸ் பண்றீங்களா? அக்ரிலிக் ஹாகர். ஆமா ஹாகர் தான். எல்லா வாட்டர் கலர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே அது நான் அது ஆக்சுவலா அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனா வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் இதுல யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே வாட்டர் கலர் யூஸ் பண்றதுதான். இல்ல வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ற ஓகே இல்ல இந்த இது கிளாஸா இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் இருக்காது இல்லையா? ஓகே இது என்ன கலர் இருக்கோ பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து இந்த கிளாஸுக்குள்ள வந்துரும் இல்லையா? ஓகே ஓகே அதனால மெட்டல் அண்ட் ஃப்ரூட்டுக்கு மட்டும் எடுக்க மாட்டேங்க. ஆமா அதுக்கு அடிக்க மாட்டேன். ரைட். என்னன்னா அந்த கேன்வஸ் உடைய அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஸுக்குள்ள கலர் வந்து ஒரு லேயராவது உள்ள போயிடணும். அது போகலன்னா ரா கேன்வாஸா இருந்துச்சுன்னா கலர் போய் ஒட்டிருச்சுன்னா தென் யூ கான்ட் கிளீன் இட். ஓகே அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா தான் வரும். அது கிளீன் இட்னா when you have to make corrections சொல்றீங்களா? இல்ல ஒரு ஒரு 1 இயர் கழிச்சோ ஒரு 6 months கழிச்சோ லேசா டஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்துச்சு. அதனால ஆமா இது வித்தவுட் கிளாஸ் தானே ஃப்ரேம் பண்ணுவோம் நம்ம. ஓகே இதுக்கு கிளாஸ் போட மாட்டோம்ல. ஓகே அப்படின்றப்ப இது வந்து அதுக்குள்ள வந்து டஸ்ட் போய் உட்கார்ந்துருச்சுன்னா கேன்வாஸை வந்து டர்ட்டியா காட்டும். அதுக்கப்புறம் எடுக்கிறது கஷ்டம். அதை கிளீன் பண்ணா ஈஸியா வராது வெளியில. ஏன்னா நம்ம வார்னிஷ் பண்ணியிருப்போம், என்னமாச்சும் செஞ்சிருப்போம். சரி இதோட நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு. சரி சார் நான் இது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் செட் பண்ணிட்டு சரி நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். போட்டோகிராஃப் நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ உடனே. வீடியோ வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல அப்லோட் பண்றேன். சரியா? ஓகேம்மா ஓகே பை. தேங்க்யூ.